முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமா ஸ்ரீபெரும்புதூர்ல அமைக்கப்பட்டிருந்த ஃபாக்ஸ்கான் ஐபோன் உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய விரிவாக்கத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு இடமாற்றியிருக்கு. இதுதான் ஸ்டாலின் அரசினுடைய நிர்வாக சாதனையா? வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறோம்னு விளம்பரம் தேடக்கூடிய ஸ்டாலின் அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களை கூட தக்க வைக்க முடியாம இருக்கக்கூடிய நிலைமை பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஃபாக்ஸ்கான் உற்பத்தி நிறுவனம் ஸ்டாலின் ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துக்கு விரிவாக்கம் செஞ்சது ஏன்? ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை தமிழகத்துல தக்க வைக்க ஸ்டாலின் அரசு எடுத்த முயற்சிகள் என்ன? ஃபாக்ஸ்கானின் வெளி மாநில விரிவாக்கத்தினால தமிழகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இழப்புகள் எத்தனை? இதுக்கெல்லாம் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்குமா? அதிமுக ஆட்சியில தொழில் நட்பு கொள்கைகள் ஃபாக்ஸ்கானை ஈர்த்தன. ஆனா ஸ்டாலின் ஆட்சியில தொழில் விரோத கொள்கைகளை கடைபிடிக்கிறதா வர்ற குற்றச்சாட்டு உண்மையா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபாக்ஸ்கானை ஈர்க்க உத்தரப்பிரதேச அரசு எடுத்த நடவடிக்கைகளை தமிழக அரசு ஏன் பின்பற்றல? இந்த விரிவாக்கத்தால தொழில்நுட்ப நிறுவனங்களின் மையம் தமிழ்நாடு என்ற பிம்பத்தை பாதிக்குமா? தங்களுடைய செயலற்ற தன்மையால வேலை இழந்த தமிழக இளைஞர்களுக்கு திமுக அரசு மாற்று வேலைவாய்ப்பு திட்டங்களை அறிவிக்குமா? தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டதா விளம்பரப்படுத்திக்கிற ஸ்டாலின் அரசால இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு முறையான ஒத்துழைப்பை வழங்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மையா? கடந்த அதிமுக ஆட்சியில தமிழகத்தை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றிய அதிமுகவின் முயற்சிகளை திமுக அரசு ஏன் தொடரவில்லை? ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்ட முதலீடுகளை காட்டி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்ததா விளம்பரம் தேடிக்கொள்ற ஸ்டாலின் அரசு நிறுவனத்தை தமிழ்நாட்டிலேயே தக்க வைக்க மத்திய அரசோட பேச்சுவார்த்தை நடத்தியதா? அப்படி இல்லைன்னா அது ஸ்டாலின் அரசனுடைய நிர்வாக தோல்வியை தான் காட்டுதா?